இந்த நாளிலும் சபைக்கு தேவன் என்ன பேச வருகிறார் என்று ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்த வழியில் கடந்த 3 வாரங்களும் இஸ்ரவேலின் தேவன் என்கிற வார்த்தையை மையமாய் வைத்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த வாரத்தில் இந்த இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் பார்த்தோம். இந்த இஸ்ரவேலின் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேச முடிய விரும்புகிறேன். 144 சங்கீதம் 15 வசனத்திலே இப்படி எழுதப்படுகிறது. வாசியங்கள் 144 சங்கீதம் 15 வசனம். இவ்விதமான கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனை குறித்து கடந்த வாரத்தில் பல காரியங்கள் சொன்னேன். சில வார்த்தைகளை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். மீகாவின் புத்தகம் 7 அதிகாரம் 18 வசனத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கும் மீறுதலை மன்னிப்பதற்கும் நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை என்று பார்த்தோம். 35 சங்கீதம் 10 வசனத்திலே தப்புவிப்பதிலே அவருக்கு ஒப்பான ஒருவர் இல்லை என்பதாக எழுதப்படுகிறது. யாத்ராகமம் 18 அதிகாரம் 11 வசனத்திலே அற்புதங்களை செய்வதில் அவருக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை என்று எழுதப்படுகிறது. 86 சங்கீதம் 8 வசனத்திலே கிரியை செய்வதிலே அவருக்கு ஒப்பான ஜனம் ஒருவருமே இல்லை என்று எழுதப்படுகிறது. நானும் நீங்களும் இந்த ஒப்பில்லாத இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஜனம் பாக்கியம் உள்ளது. எந்த விதத்திலே பாக்கியம் உள்ளது என்பதை குறித்துதான் இந்த காலையிலே சில வசனங்களை ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது உபாகமத்தி புத்தகம் 14 அதிகாரம் 2 வசனத்திலே இப்படி சொல்லியிருக்கிறார். உபாகமத்தி புத்தகம் 14 அதிகாரம் 2 வசனத்தில் அவர் சொன்ன காரியத்தை வாசியுங்கள். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலேயும் உங்களையே கர்த்தர் சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். இந்த வசனங்களை இன்னும் யாத்ராகமம் 19 அதிகாரம் 5 வசனத்திலே நீ வாசிப்பீர்கள். தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யாத்ராகமம் புத்தகம் 19 அதிகாரம் 5 வசனம். சகல ஜனங்களிலும் சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். சம்பத்துன்னு சிலருக்கு பேர் வைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே எனக்கு எப்படி இருப்பீங்க? சொந்த சம்பத்து. ஆங்கிலத்திலே ட்ரெஷர் பொக்கிஷமாக இருப்பீர்கள் என்று எழுதப்படுகிறது. இன்னொரு வார்த்தையிலே பெக்யூலியர் பீப்புள் என்று எழுதப்படுகிறது. காரணம், அவரை ஆராதிக்கிற அவர் ஒப்பில்லாத ஜனத்தை, தேவனை ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் சிறப்பான ஜனங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதைத்தான் லூக்காவின் சுவிசேஷம் 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்கள்? ஹல்லேலூயா. அவர் ஒப்பில்லாத தேவன், இஸ்ரவேலின் தேவன். எந்த காரியத்தை ஒப்பிட முடியும்? அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது? விசேஷித்தவர்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்திலும் உங்களை எனக்கு சொந்த சம்பத்தாய் தெரிந்து கொண்டேன் சொன்ன ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஏன் சொல்லுகிறார்? நீங்கள் விசேஷித்தவர்கள். படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஏழையோ பணக்காரரோ திறமை இருக்கோ இல்லையோ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தை வாசி சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா.
சிலர் அநேகர் தங்களுக்குள்ள ஒரு போராட்டம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் என்ன மற்றவங்கள போல இல்லை, அப்படி இல்லை, குடும்பம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள், ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். அதை திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார். அதே லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை. அவரை ஆராதிக்கிற நம்முடைய ஜனம், நம்முடைய ஜனத்தை தேவன் விசேஷித்தவர்களாக அவர் வைத்திருக்கிறார். இதை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் பதித்துக்கொள். நான் தேவனுடைய பார்வையை விஷயம், ஒருவேளை இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாய் காணப்படலாம். தாவீது எல்லாரும் பார்க்கும்பொழுது அவன் அசட்டையாகி பார்த்தார்கள். தகப்பன் நினைத்தான் அவன் ஆடுகளை மேய்ப்பதற்கு தான் லாயக்கு நினைச்சான். சவுல் ராஜா நினைத்தான் நீ இளைஞன், ஒன்றும் உன்னால முடியாதப்பான்னு சொல்லி. ஆனால் அவனை குறித்து ஆண்டவர் என்னைத்தான் சொல்லும் பொழுது, என்னை மேன்மையான சந்ததியின் மகனாக பார்த்தீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஒரு சாதாரண சந்ததியில் எப்படிப்பட்ட சந்ததி? மேன்மையான சந்ததியின் மகனாய் பார்த்தீர் ஆண்டவரே. ஒருவேளை இன்னைக்கு உலகத்தில் மற்றவர்கள் உங்களை எந்த விதமாய் பார்க்கிறார்கள் என்பது அல்ல, ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எப்படி நினைக்கட்டும். பல நேரத்தில் மற்றவர்கள் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி அப்செட் ஆயிரும். மற்றவர்கள் சொல்லுவார்கள், நம் முன்னால் நல்லா சொல்லுவாங்க, பின்னால் வை தூத்துவார்கள். மனிதனுடைய பழக்கம். மனிதர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை நாம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். நானும் நீங்களும் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள் என்று எழுதப்படுகிறது. எப்படியாக விசேஷித்தவர்கள் என்பதை குறித்து தான் இந்த காலையில் சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நாம் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள், எந்த விதத்திலே நாம் விசேஷமானவர்கள் என்பதை குறித்து வாசிக்கும் பொழுது முதலாவதாக வாசியுங்கள். யோவானின் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John chapter 10 verse 3. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவருடைய ஆடுகளாகிய நம்மை எப்படி கூப்பிடுகிறாராம்? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். என்னை உன்னை பெயர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். அதை கூட சில வசனங்களை பார்த்து சில காரியங்களா தியானித்து கொண்டு வந்தேன். பெயர் சொல்லி கூப்பிடுகிறார் ஆண்டவர். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வாசியுங்கள். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற என்ன தேவன்? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன். வார்த்தை என்ன அருமையான வார்த்தை பார். இஸ்ரவேலின் தேவன் அவர் விசேஷித்தவர், நம்மையும் விசேஷமாய் வைத்திருக்கிறார். எப்படி சொன்னா, எல்லாருடைய பெயர்களும் எல்லாவற்றையும் சாராக அறிந்திருக்கிறார். நம்ம பெயரெல்லாம் அவருக்கு தெரியும். சில நேரத்தில் நான் சில ஊழியர் சில போவேன் ஊழியனுக்கு, அப்போ சார் கேட்பாங்க, எனக்கு தெரியுதான்னு கேட்பாங்க, பேர் தெரியுமான்னு கேட்பாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னால் பார்த்தது தெரியலன்னு சொன்னீங்கன்னா எங்கள் பேரெல்லாம் மறந்துட்டீங்களேன்னுவாங்க. மறந்து மனுஷன் மறப்பான். ஆனால் கர்த்தர் எல்லாருடைய பெயரை அவர் அழைத்திருக்கிறார், தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் பேரை, இந்த பேரை சொல்லி அழைப்பதில் ஒரு விசேஷித்த காரியம். நான் கடந்த நவம்பரில் பாம்பே செல்லியிருந்தேன். அங்கே என் இடத்துல பயிற்சி பெற்ற ஒரு மாணவன் நான் கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அப்போ அவன் சொன்னால் இங்கே அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கிற நாட்களில் இங்கே தங்கி இருந்த ஒரு தம்பி இருக்கிறான். இங்கேருந்து போன பிறகு அவனுடைய அட்ரஸே தெரியாது, எங்கே இருக்கிறான் என்னன்னே தெரியாது. எப்படி இருப்பான், கொஞ்சம் ஷை டைப்பு, எப்படி இருப்பான்னு தெரியாது, எங்கே இருக்கிறானே தெரியாது. அப்போ இந்த பாம்பேயில் இருக்கிற தம்பி சொன்னார்,
தேனியில் FMBBயில் ஊழியத்தில் இருக்கிறார் பாஸ்டர். பெரிய சந்தோஷமாக இருந்தது. உடனே ஃபோன் நம்பரை கொடுத்து பேசும்படி சொன்னார். நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு பேசின உடனே யாரோ நினைத்து பேசிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது அந்த பாம்பேல இருக்கிற தம்பி சொன்னாப்புல, பாஸ்டர் நீங்கள் எப்பயும் பேசுகிற மாதிரி பேசுங்க, டே பெஞ்சமின் அப்படின்னு. உடனே சொல்லிட்டான் பாஸ்டர்டா. அது வரைக்கும் தெரியாது, யாரோ சொல்லி பேசிக்கிட்டே இருந்தான். இல்லை சார் அப்படி சார் இப்படி தான் போயிடான். இவன் சொன்ன அந்த பாம்பேல இருக்கிற தம்பி சொன்னாப்புல, பாஸ்டர் நீங்கள் எப்பயும் சொல்லுவீங்களா அது மாதிரி சொல்லுங்கள், உடனே கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். நான் பேரை சொல்லிடே பெஞ்சமின் அப்படின்னா, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நல்லா வாங்குவேன். அந்த பெயரை சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். பைபிளை பார்த்தீங்கன்னா ஏராளமான பெயரை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். சாமுவேல் சிறு பிள்ளையாண்டான், அவனை கர்த்தர் சொன்னார் சாமுவேலே. ஹல்லேலூயா. எத்தனை முறை அழைத்தார்? எல்லாத்துக்கும் 3 முறை தெரியும். ஏன்னா எல்லாருமே 3 முறை ஏழை விட்டு தான் பழக்கம். அப்படிதானே? 1 முறை 2 முறை 3 முறை. எத்தனை முறை கூப்பிட்டாரு? அதனால தான் உபவாசம் பண்ணாலும் 3 நாள், ஜெபம் பண்ணாலும் 3 நாள், கத்தரத்தினாலும் 3 நாள் தான். அதோட முடிஞ்சு வச்சு கதை எல்லாம். 3 முறை 3 முறை சாமுவேலன்னு கூப்பிட்டார். 4ஆம் முறை சாமுவேலே சாமுவேலேன்னு 2 தடவை நினைச்சாருங்க கூப்பிட்டார். யோசிச்சு பாருங்க, சின்ன பையன்தான், ஆனா கர்த்தர் அவனையும் கூப்பிட்டார். ஆண்டோடைய பார்வையில் எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அவனை தான் கூப்பிடுவாங்க ஸ்பிரிச்சுவல். ஏலி இருக்கிறார், பெரிய அவர் தான் ஆசாரியன். அவர் தான் ஆசாரியன். அவரை கூப்பிடல ஆண்டவர். சின்ன பையனை கூப்பிட்டார். எனக்கு அவங்களா தான் இவங்களா இல்லை. ஆண்டவருக்கு யாரும் பட்சவாதம் இல்லை. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியே சொன்னா பலரை சொல்லலாம். லூக்கா 10ஆம் மார்த்தால பார்த்து சொன்ன, மார்த்தாளே மார்த்தாளே ஆண்டவர் சொன்னார். சகை இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தா, ஆனா அவர் நம்மளை என்ன செய்யக்கூடாது, பார்த்துடக்கூடாது. மரத்து மேலே ஏறின, ஆனா இயேசு அங்க வந்து சகைவே பேரை சொல்லி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அந்த பெயர் சொல்லி கூப்பிடுதல் ஒரு நெருக்கமான உறவை சுட்டி காட்டுகிற ஒன்றாக இருக்கு. ஒரு ஐக்கியத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒன்றை நாம் பார்க்கிறோம். சவுல் தமஸ்குக்கு போகிறான். ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலே சவுலே என்னார். அவனுக்கு யாரானே தெரியல. ஆண்டவரே நீர் யார்? இயேசு பாருங்க, இப்படி ஒரு சத்தம் கேட்குதே. யாரானாலும் சரிதான், எல்லாருடைய பெயர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 1 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? நாத்தான்வேல் அழைத்து கொண்டு வரப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், கபடற்ற உத்தேசம். அது எப்படி ஆண்டவரே எனக்கு தெரியும் உங்களுக்கு? அப்பா பிலிப்பனை கூப்பிட்டு நான் அல்லப்பா, எங்க பார்த்து எங்க நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது என்ன செய்யறவனே தெரியும். அந்த நாட்கள் முதற்கொண்டு தெரியும். ஆண்டவருக்கு நமக்கு கேர் ஆஃப் அட்ரஸும் தெரியும், எங்கே இருக்கிறோம். சவுல்கிட்ட அனனியாட்ட ஆண்டவர் சொல்கிறார், நேற்று 78 திருப்போ அங்கே ஒருத்தன் போய் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் தெரியும் ஆண்டவர். நம்முடைய மறுபேர் நிக் நேம்லாம் எல்லாம் ஆண்டவர் தெரியும். இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆண்டவர் உயிர் தெழுந்த நேரத்தில் நடந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த தூதனை நோக்கினாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவர் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லிட்டு இவரை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாந்தால் இயேசுவை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். உடனே அவ கேட்டா, ஐயா தோட்டக்காரன் நினைச்சு கேட்டா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்படி கூப்பிட்டார் அவரை? சத்தமா சொல்லுங்க, ஸ்திரீயே.
அப்படின்னு ஒன்னு இவ யாரு நினைச்சா? தோட்டக்காரரே அப்படின்னு நினைச்சா. அடுத்த வார்த்தை வாசிங்க பார்ப்போம். இப்ப எப்படி கூப்பிட்டாரு? பேர சொல்ற மரியாளே அப்படின்னு உடனே அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? போதகரே. யோசிச்சு பார்த்தீங்களா? ஸ்திரீனும் போது ஒரு யாரோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே வரைந்து கொண்டாள். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவர் நாம் விசேஷித்தவர்கள். காரணம் இவ்வளவு திரளான ஜனமத்திலும் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 147 சங்கீதம் 4 வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா வாசிக்கிறோம். அவள் நட்சத்திரத்தின் இலக்கங்களை எண்ணி அவைகளுக்கெல்லாம் அபினவிட்டு தான் கேட்கணும். வானமண்டலத்தில் இருக்கிற எத்தனை நட்சத்திரம் எப்படி என்ன நமக்கு ஒன்றும் தெரியாது. அதில் ஏராளமான ஆராய்ச்சி. எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாருங்க. ஆனால் ஆண்டவர் எல்லா நட்சத்திரம் எப்படி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்களேன். நான் எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண கர்த்தர் அல்ல. அப்படிப்பட்ட ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிற உப்புச்சப்பு இல்லாம சிலர். அதுதான் ஆராதனை வரதோட கடமை கூட. பைபிள் வாசிக்கிற உண்மையா இந்த ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோமானா நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுப்போம். இந்த ஆண்டவரை வாழ்க்கையில எந்தெந்த விதங்களை முக்கியப்படுத்துமோ அப்படிப்பட்ட விதங்களை முக்கியப்படுத்துவோம். இன்றைக்கு ஆண்டவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை அதல்ல. அப்பேற்பட்ட ஆண்டவர் சாதாரண கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர். ஒருவேளை மற்றவருடைய உங்கள் பேர் மற்றவர்கள் தெரியாமல் போயிடலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இதை யோசிங்க. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக ஏன் விசேஷித்தவர்கள்? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. He is so concerned about you. தேவன் என்னையும் உங்களை குறித்தும் மிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீ வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளுக்கு குறித்த கவலைன்னா முடி என்ன செய்யுது? போயிட்டே இருக்குது. வாலிய பிள்ளைகளுக்கு முடியெல்லாம் போச்சு. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. எத்தனை முடி நம்ம என்ன இருக்கிறோமா தெரியாது. நம்ம தலை இருக்கிற முடியை நம்ம நினைச்ச என்னதே இல்லை யாரும். அதை பெரிய சட்டையாக என்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மளுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். ஏன்னா நம்முடைய தலை இருக்கிற ஒவ்வொரு முடியையும் என்ன செய்யறாருங்க? என்ன காலைல குளிக்கும் பொழுது 10 முடி போயிடுச்சுன்னா உங்க அக்கௌண்ட்ல 10 முடி நினைச்சிருப்பாரு, கழிச்சிருப்பாரு. அது எந்த குறிக்கிறது? அவ்வளோ நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் உதாரணத்தை சொல்றார். அந்த வசனத்துல ஒரு உதாரணத்தை எக்ஸாம்பிளா சொல்லும் பொழுது 29ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை. சரி, அதுக்கு அடுத்துதான் கீழே வர்றார். இங்கே ஒரு அடைக்கலான் குருவிக்கு எவ்வளவு? எத்தனை? ஒரு காசுக்கு. சத்தமா சொல்லுங்க. இப்ப கணக்கு போட போறேன். சரியா? பைபிள் கணக்குல ஒரு காசுக்கு எத்தனை அடைக்கலான் குருவி? 2 அடைக்கலான் குருவி. சரி, லூக்கா சுவிசேஷத்தை எடுங்க. 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க. என்ன கணக்குது? ஒரு காசுக்கு எத்தனை? சத்தமா சொல்லுங்க. அப்ப 2க்கு எத்தனை வரணும்? 4 தான் வரணும். ஆனா எத்தனை வருது? இப்ப 2க்கு 5 தர. 1 கொசுறு, 1 ஓசியா தரது. 2 வாங்க, 1 வாங்கினாலும் 1 இலவசம்னு இப்ப போட்டு போட்டுறான் பார்த்தீங்களா? அது அன்னைக்கு ஆண்டவர் போட்டு போட்டார். அவளை அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவைகளில் ரைட் கவனிச்சிங்களா? அப்ப அது 1 கீழே வந்தா கூட அது எதுவும் அது தெரியாம இருந்துச்சு இல்ல, விளங்கிச்சா? அறியாம கொடுத்தாரு இல்ல, அவர் தெரியாம போயிடுச்சு.
தவறுதா கொடுத்துரு. அப்படி இல்லை, அந்த எக்ஸ்ட்ரா விழுந்த ஒன்றும் அவருக்கு தெரியும். அடுத்த வசனம் என்ன இருக்கு? அப்ப என்ன சொல்றாரு? அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கிற ஒண்ணு அவருக்கு தெரியும்பா, தெரியாம கொடுக்கல. ஆனா அத மாதிரிதான் உன் தலை இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்தா கூட அவர் அறியாதபடி என்ன செய்யல, விழுகிறதில்ல. ஹல்லேலூயா. நானும் நீங்கள் எவ்வளவு விசேஷத்தோடு யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவருக்கு நம்ம எப்படி அவரை ஆராதிக்கிறோம், எப்படி அவரை பின்பற்றோம், அவர் எவ்வளவு நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிப்போம். அதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. ஏதோ ஒரு ஆண்டவரை கும்பிடுறோம், ஏதோ ஒரு தேவனை கும்பிடுறோம். குட் ஃப்ரைடேக்கு மரித்து போனார், ஈஸ்டருக்கு உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்துமஸுக்கு பிறந்தார், அதோட போகிறதில்லை. வழங்குச்சா? ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை நம்ம ருசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார். பவுல் சொல்லுகிறான், அவன் அப்போஸ்தலருடைய 27ஆம் அதிகாரத்தில் தேவன் அவனோடு பேசினார், தேவன் அவனோடு இடைப்பட்டார், ஆபத்தான சூழ்நிலையில கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். அப்ப தைரியமா சொல்ற வார்த்தை வாசிங்க, 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சொல்றான், பயங்கர ஆபத்து. சொல்றான், போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்க தலையிலிருந்து ஒரு மயிரை நிச்சயாது விடாது. காரணம், நான் சேவிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீர் ஆயிருக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கப்பல் சேர்ந்தான் வரும், வேற சேதம் வராது என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்லுகிற தைரியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பற்றி கொண்ட ஒரு முடிவுட கிளவலாதப்பா, நீங்க தைரியமா இருங்க. நான் சொல்றேன் பாருங்க, 25ஆம் வசனத்தில், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக என்ன செய்யும், நடக்கும். தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கிறேன். ஆகவே ஒரு முடிவிட அறியாம கீழே வளப்படுத்தல. கடைசி நாட்களில் மிக இக்கட்டான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆபத்துக்கள், பல விபத்துக்கள், பல காரியங்களை குறித்து இந்நாட்டிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வரிசையா வாசித்து வருவீங்கன்னா, கடைசி நாட்டில் நடக்கிற சம்பவத்தை குறித்து வரிசையா பட்டியல் எழுதப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சம்பவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எழுதிட்டு அவர் சொல்றாரு 16ஆம் வசனத்தில், பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். 18ஆம் வசனம், ஆனாலும் பாத்தீங்களா, உபத்திரம் வரலாம், கஷ்டம் வரலாம், நெருக்க வரலாம், பாடல் வரலாம், ஆனாலும் ஒன்னு கூட என்ன செய்யாது, அழியாது. காரணம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார். தேவன் நம்ம மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறார். இந்த ஆண்டவரை எப்படி நம்ம பின்பற்றணும் யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்னு யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு நன்மை செஞ்சு அவளுக்கு, ஐயோ நான் அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க, நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுகிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடமையா இருக்கிறதா? வேத வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, தேவனை பின்பற்றுது, இல்லை என் மேல் அவர் வைத்திருக்க அக்கறையினால நான் அவரை ஆராதிக்கிறேன். நான் அப்படி செய்வோமான உற்சாகமா இருக்கும், சோம்பேறித்தனம் பண்ண மாட்டோம். ஆவிக்குரிய காரியத்தில் முன்னோக்கி நிற்போம். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பைபிள் வாசி, ஜெபி, ஆராதனைக்கு வா, பைபிள் ஸ்டடிக்கு வா, அதை செய்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நமக்குள்ளே உந்து சேர் என்னை ஆண்டவரின் தலைமுடியெல்லாம் என்ன வைத்திருக்கிறார். சொந்த காலவெளியிலே நான் விசேஷித்தவர்கள் நம்முடைய தலைக்கிற என்ன பெயர் சொல்லி நம்ம அழைச்சது மாத்திரமல்ல, நம்ம பெயர் அவர் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, என் தலை இருக்கிற முடி எல்லாவற்றையும் என்ன செய்யாருங்க, எண்ணி வைத்திருக்கிறார். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் நடைகளை எல்லாம் என்ன செய்கிறார், எண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் என்ன செய்றாரா, எண்ணி வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க, தலைமுடி எண்ணு மாத்திரமல்ல,
நம்முடைய பெயரை அறிஞ்சிருக்கிறது மாத்திரமல்ல, உங்க நடைகள் எல்லாவற்றையும் அவர் எண்ணி இருக்கிறார். அவருக்கு தெரியும். நான் சொன்னேன், இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் கையில் கட்டி இருக்கிறாங்க. அது நீங்கள் எத்தனை ஸ்டெப்பு நடக்கிறீங்கன்னு நினைச்சது உங்களுக்கு காட்டுது. எப்போ காட்டும்? பேட்டரி இருந்தால் தான். சரியா? பேட்டரி சார்ஜர் இல்லைன்னா நினைச்சாது காட்டாது. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு நாள் உறவினரை பார்த்து பேசிக்கணும் போது சொன்னார், கம்பெனியில் வேலை செய்கிறார். அன்னைக்கு மாலையில் அவருடைய ஓனரோட பேசும்பொழுது அவருடைய வாட்சை பார்த்தாராம். பார்த்துட்டு இன்னைக்கு கம்பெனிக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கிறேன்னு சொன்னாராம். இத்தனை ஸ்டெப்ஸ் என்ன காட்டுது அப்படின்னாராம். உடனே இந்த ஓனர், அப்படியா இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்களா, அப்போ உங்களுக்கு நல்ல ஷூவா தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ஷூ அவரை கொடுத்தாராம். யோசிச்சு பாருங்க, உலக வேலை செய்த நடந்ததுக்கு ஒரு ஷூ கிடைக்குமானா? நம்முடைய நடைகள் எல்லாம் எண்ணி இருக்கிற ஆண்டவர் நமக்கேற்ற பிரதிபலனை கத்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், ஆண்டவர் நம்ம அலைச்செல்லாம் என்ன செய்யாருங்க? எண்ணி வச்சிருக்காரு. தெரியவருக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்கள் உங்களுடைய வேலையிலேயோ மற்ற காரியங்களிலேயோ. ஒருவேளை மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வானத்தில் பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீ கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பிரதிபலனை கதை தருவார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்துக்கு நிச்சயமா என்ன இருக்கிறது? பலன் உண்டு, பலன் இருக்கிறது. நடையெல்லாம் எவ்வளவு அக்கறையான ஆண்டவர். நம்ம மறந்துடலாம் ஒருவேளை. எத்தனை முறை ஏறி இறங்கணும். உங்களுடைய அலுவலகத்தில், வேலை ஸ்தலத்தில், வீட்டில், தொழில் போகும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு நடைகளை அவர் அக்கௌண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த ஒப்பில்லாத தேவன், இஸ்ரவேலின் தேவன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அலைச்சல் யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரிய வேண்டாம். பரலோகத்தில் கர்த்தர் அங்கே கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன இருக்கிறார், அதுக்கான ரிவார்டை கதை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது பார்வோன் இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் மோசேயும் ஆரோனும் போனார்கள். தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்கள். தேவன் பார்த்து இருந்தார், விருதா வாக்கல. ஒரு நாள் வந்தது, ராத்திரில பார்வோன் அழைத்து, நீங்க சொன்னபடியே கூட்டிட்டு போங்கப்பா அனுப்புனா. அவன் நடைகள் வீணாய் போச்சா? அவள் அலைச்சல்கள் வீணாய் போய்விட்டதா? இல்லை. ஏற்ற வேளையில் கர்த்தர் பதில் கொடுத்தார். அதே ஆண்டவர் தான் ஆராதிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர். ஆகவே நான் வீணா அலைஞ்சிறேன், என் அலைச்சல் யாருக்குமே தெரியல. ஒரு பாசுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய அதிகாரிக்கு தெரியாம இருக்கலாம். நீங்கள் ஆராதிக்கிற அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு பிரதிபலனை தருவார், அவருடைய ஆஸ்வதிப்பார். அவே தேவனுடைய பிள்ளையே, இந்த தேவன் ஒப்பில்லாத தேவனை நம்ம பற்றி கொள்வோம், விசுவாசிப்பேன். என் நடையெல்லாம் அவருக்கு தெரியும், என் அலைச்சல கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை தளர்ந்து போகாம முன்னோக்கிப்போம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் தளர்ந்து போக பண்ணுகிறது. இனி என்ன, நான் வேலை செஞ்ச பிரயோஜனம், இவங்களுக்கு உழைச்சி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை. நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று நல்ல இருதயத்தோட என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆண்டவர் இதை விடுகிறது இல்லை. நிலைச்செல்லாம் பார்த்திருக்கிறார், நடைகளை பார்த்திருக்கிறார். அதுக்கேற்ற பிரதிபலனை தேவ நிச்சயமாய் தருவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன், யாருக்கு ஒப்பான தேவன் மாத்திரமல்ல, அவர் ஆராதிக்கிற ஜனமாய நம்மையும் கர்த்தர் விசேஷித்தோதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எப்படிப்பட்டதான் சொல்லப்படுகிறது? பாக்கியம் உள்ளது. எது இருக்கோ இல்லையோ நம் பாக்கியவான்கள். ஸோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரும் பொழுது, இதெல்லாம் கர்த்தர் இன்னும் வரப்போகிற நாட்டிலே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்வார்.
இன்னும் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகமாய் இந்த ஆண்டவரை நம்ம பின்பற்றும் பொழுது, முன்னோக்கி போகும் பொழுது, நம்ம கேட்காமலேயே நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும்படியாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. தாவீது சொல்றேன், அலைச்சல்லாம் பார்த்துருக்கிறான், எவ்வளோ அலையிறது நான், எவ்வளோ அலைச்சல்கள். ஆனால் ஒரு நாள் வந்து ஆண்டவர் சிங்காசனத்தின் மேலே ராஜாவாக அவனை அமர வைத்தார், ஆசீர்வதித்தார். அந்த காலவழியிலே நாம் விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வோம். பெயரை அறிந்திருக்கிறார், நம்முடைய தலை இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார், நம்முடைய அலைச்சல் எல்லாவற்றையும் எண்ணி இருக்கிறார், நடைகளை எல்லாவற்றையும் எத்தனை ஸ்டெப் எப்படி அலைகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். ஆகவே யார் என தெரியலையேன்னு சொல்லி நீங்க போட மாட்டீங்க, அறிந்திருக்கிற ஆண்டவரைத்தான் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். என் கண்ணீரை ஆண்டவருடைய கணக்கில் என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. யார் கண்ணீர்? என்ன கண்ணீர்னு சொல்லிடுறேன், சும்மா எல்லாத்துக்கும் அழுத கண்ணீர்லாம் இல்லை. வணக்கங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் விட்ட கண்ணீர் எல்லாவற்றிற்கும் எங்க கண்ணீர் வைத்திருக்கிறாரு? அவருடைய கணக்கில் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். சும்மா விடுற கண்ணீர் இல்லை. சிலர் சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறதெல்லாம் எல்லாமே சரியான அழுகல் இல்லை. நகோமி ஒரு நாளில் ஒரு ரூபாய் ரூத்தையும் பார்த்து, அம்மா உங்க தாய் விட்டு போங்கன்னு சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க, நாங்கள் அப்படியே போக மாட்டோம், உங்களோட தான் வருவோம். திருப்பி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு திருப்பி சொன்னா, இல்லை போயிரு. ஒரு பால் சத்தமிட்டு என்ன செய்தால் அது நல்ல அழுகையா? இல்லை, முத்தமிட்டு என்ன செய்தா போயிட்டா. ஆனால் அழுகை எல்லாம் விடுற கண்ணீர் எல்லாம் அப்படி அல்ல. ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்திலே நாம் விடுகிற கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய முன்பாக அழுது நமக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றொரு அழுது பிரயோஜனம் இல்லை. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் கண்ணீரை சிந்துவோமானால் அதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சு அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் தருவார். அதை ஞாபகத்தில் வச்சுடும். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் சிந்தனும். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்த பழக வேண்டும். முந்தைய சொன்னார், பாசன கண்ணீரே வராது, ஆனால் கண்ணீர் வரணும் ஆசை, அதனால கொஞ்சம் வெங்காயத்தை பிச்சு கண்ணில் நினைச்சுவேன். கடின உள்ளம், நொறுங்குண்ட இருதயம் இருந்தா என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்களேன், கண்ணீர் வந்துடும். மற்றடைய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையை போல பார்த்தோம்னா கண்ணீர் என்ன செய்யும்? வரும். தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் சிந்தனும். நமக்கு மாதிரியாக வந்த இயேசு கண்ணீர் சிந்தினார். சொன்ன அவருடைய கணக்கில் தேவன் நாம் விடுகிற கண்ணீர் எல்லாம் கதை வைத்தார். தாவீது அப்ப எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பான்னு பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில் அந்த விட்ட கண்ணீர் எல்லாம் அவன் வெறுமையாய் போய்விடவில்லை. அதெல்லாம் கணக்கு வைத்திருந்தார் ஆண்டவர். ஒரு நாளே அதற்கேற்ற பலனை கத்தரி சேரங்க தந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த கண்ணீர் வீணா போகவில்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். ஏசாயில வாசிக்கிறோம், 2 முதல் வாசிக்கிறோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு அவன் நீர் ஒரு வீட்டு காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். இவர் நல்லா கவனிங்க. ஆண்டுடைய வார்த்தையை சொல்லினா என்ன சொன்னா? இப்ப நீர் நினைச்ச போறீரு, சாக போறீர்,
அதனால வீட்டுக்காரர் என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தும். இதை எசேக்கியா கேட்ட மாத்திரத்தில் என்ன செய்தானா? சொற்பமாய் திரும்பி கர்த்தர் நோக்கி என்ன செய்றாங்க? அழுகிறான், கண்ணீர் விடுகிறான். இப்ப ஆண்டவர் திரும்ப ஏசாயிட்ட சொன்னாரு, அவன் முற்றத்துக்கு வந்த உடனே, அப்பா திரும்ப போய் ஏசாயிட்ட போய் என்ன செய்ய சொல்லு, உன் கண்ணீரை என்ன செய்தேன்? கண்டேன். நீ வெளியே மக்களுக்கு முன்னால் வர்ற கண்ணீர்லாம் மக்கள் தான் பார்ப்பாங்க. யார் பார்க்க மாட்டா? கர்த்தர் பார்க்க மாட்டார். ஆனால் தேவ சமூகத்தில் விடுற கண்ணீரை மற்றவங்க பார்க்காட்டாலும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை கணக்கில் வைக்கிற ஆண்டவர் பெரிய பதிலை தருவார். யோசிப்பார், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாறுதல், மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தீர்க்கத்தை ஒருவேளை ஏசை என்ன கேட்ட, என்ன ஆண்டவரே இப்பதான் போய் நீ செத்து போயின்னு சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ என்ன செய்ய மாட்ட? சாக மாட்டேன்னு சொல்றீங்களே, எப்படி ஆண்டவர்? இல்லை, ஆண்டோடைய வார்த்தை மாற. ஆண்டவர் சொன்னதுதான். ஆனா இந்த கண்ணீர் அந்த காரியத்தை நினைச்சாங்க மாற்றி அமைத்தது. கண்ணீர் மாற்றி அமைத்தது. தேவ சமூகத்தில் கண்ணீருடைய ஆத்மாக்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, ஊழியங்களுக்காக கண்ணீர் விட்டு பழக வேண்டும். அப்படி விட்டோம்னா தேவன் நமக்கு பெரிதமாக தருவார். ஆண்டவரை கணக்கில் வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் அவருடைய வருஷங்கள். மறித்து போய் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டது. ஆனா அவருடைய கண்ணீர், தேவனுக்கு எதிராய் கண்ணீர் விட்ட அந்த கண்ணீர் அவருடைய சூழ்நிலை அப்படியே மாற்றி விட்டதை நான் பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை கண்ணீர் விழுவோமானால் அது கணக்கில் வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய கர்த்ததாமே நம்முடைய கண்ணீர்லாம் நினைச்சுவார், அவர் துடைப்பார். ஹல்லேலூயா. யார் துடைக்க போறது? ஆண்டவர் துடைப்பார். எல்லா முகங்களுக்கு கண்ணீரையும் துடைப்பார் என்று. அவை ஒருவேளை இவ்வளவு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம், யாருக்கு தெரியாம இருக்கலாம். தேவனுடைய பிள்ளை இந்த காலில் கத்த சொல்றாரு, அவருடைய கணக்கில் எல்லாம் இருக்கு. எல்லா ஒரு நாள் கணக்கு வரும்பொழுது அதுக்கேற்ற பிரதிபலனை தேவன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குற வேலை? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? கணக்கு பார்க்குற வேலை எல்லாம் அப்படிதானே? கணக்கு பார்ப்பார் எல்லாம். லாபத்தை பார்த்து எப்படி முன்னேற்றம். ஆண்டவரும் கணக்கு பார்க்கிறார். எல்லா கணக்கு பார்த்து உம்முடைய கணக்கில் இருக்க ஆண்டவரே, உம்முடைய கணக்கில் இருக்கிறப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் பதில் தருவீர், நீ காரியங்களை செய்வீர். ஆண்டவர் அப்படியே செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலே, அன்னாளுடைய வாழ்க்கையிலும் வருஷந்தோறும் அவள் அழுவாள். அப்படித்தானே? அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதாவது சொல்லப்படும் 1 அதிகாரத்தில் அவளுடைய பிள்ளை என்று இல்லை சொன்ன வார்த்தையில் சக்களத்தை அவளை ஏசுவாள். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு வருவாள். வாசிங்க 7ஆம் வசனம். எப்ப? வருஷந்தோறும் 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 அழுவதான். ஆனால் ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? இல்லை, இல்லை. ஆனா 9ஆம் வசனத்திலே 10ஆம் வசனம் வாசிங்கன்னா அவ என்ன பண்றா? ஒரு நாள்ல எழுந்திருந்து எங்க போன? இப்ப ஆலயத்தின் வாசலுக்குள்ளே போற. அங்க போய் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். போதும். இவ்வளவு நாள் அழுதா, எல்லாருக்கும் முன்பாக பதில் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட ஆண்டிலே தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள், கண்ணீர் சிந்துகிறாள். தேவன் ஜெபத்தை கேட்டார். காலவெளியிலே நாம் கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் சிந்தோம். யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அழகா சொல்ல யோபு 16:20. என் கண் யாரை நோக்கி சொல்கிறது? சத்தமா சொல்லுங்க. அப்போ அப்ப நம்ம யாரை பார்த்து கண்ணீர் விடணும்?
ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விடணும். நான் சொன்னேன் முதலையும், மற்ற படி விடுகிற கண்ணீர் எல்லாம் வீணான கண்ணீர். படிப்படியா சிந்தினாலும் அந்த கண்ணீருக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. தேவனை நோக்கி கண்ணீர் சிந்த வேண்டும். அவரை நோக்கி தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்த வேண்டும். ஒரு முறை ஒருவர் ஒரு காரியத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டார். பிரயாசம் 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 பிரயாசம். அவளை அனுப்பி வைத்தவர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். பிரயாசப்பட்டான், ஆனால் ஒரு பலனும் இல்லையா, ஒரு பலனும் இல்லை. அவர் இப்படி சொன்னார், நீங்க என்ன அனுப்புனீங்க, இவ்வளவு உதவி செய்ய, இவ்வளவு காரியம் செய்றீங்க, நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஒன்றும் நடக்கல அப்படின்னு. இப்போ டெலகிராம், இப்பெல்லாம் எஸ்எம்எஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் தான் வருது. அந்த நாட்டில் டெலகிராம். அப்போ அவங்க வந்து டெலகிராம் ஒன்று கொடுத்தான், ட்ரை டியர்ஸ், ரெண்டு வார்த்தை, ட்ரை டியர்ஸ். நீ எல்லாத்துலையும் பிரயாசப்பட்டப்பா, இப்போ என்ன செய்ய, கொஞ்சம் கண்ணீர் விட்டு என்ன செய்ய பாரு, கண்ணீரில் பிரயாசப்படு. இந்த காலில் கதை சொல்றார், ஒருவேளை எத்தனையோ காரியம் மாறுதல் ஏற்படாதனால ஏமாற்றத்துள்ளாக்கப்பட்டிருக்கலாம். இந்த காலில் கதை சொல்றார், ட்ரை டியர்ஸ். யோபை போல கத்த நோக்கி கண்ணீர் விட்டு பாருங்க, கத்த சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவரே சில காரியங்களை எவித்தாலும் அதே கத்தர் மாற்றி அமைப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய நன்மைகள் உண்டாகும், தேவன் செய்வார். ஆகவே இந்த கால்வழியே கண்ணீரை காண்கிற தேவன். நீ விட்ட கண்ணீர்லாம் கணக்கில் வச்சிருக்கிறார், வீணா போகல. தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீர் ஒன்றையும் ஒரு துளி கூட வீணா போவதில்லை. அதற்கேற்ற பிரதிபலன் தேவன் தருவார். இன்னும் 2 வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மல்லியா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ மல்லியாவே இல்லையா? சாரி சாரி, மல்லியா இல்ல. அதுக்குள்ள இன்னொரு வசனத்தை வாசி, அதுக்குள்ள இதை எடுத்தாரு. யாத்ராமத்தி 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசி பார்ப்போம். நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியின் மேல எல்லா ஜனங்களிலேயும் நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறான் ஆண்டவரே, நீர் எங்களோட நீர் வருவதனால நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவர் நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்படுவோமானால் காரணம் என்ன, தேவன் நம்மோடு கூட என்ன செய்றாங்க, வருகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் முடிவு என்னும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன், இருக்கிறேன். யாரு சொல்லி, யாரு வர முடியாது. எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர் நினைச்சாரு, நம்மோடு கூட இருக்கிறார். நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க இருந்தாலும், சங்கீதக்காரன் சொல்லும் பார்த்தீங்கன்னா, பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்க என்ன செய்யுங்க, இருக்கிறீர். எங்க போனாலும் சரிதான். யோசேப்பை எகிப்துக்கு விட்டார்கள், போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட சேருங்க இருந்தார்.
அங்கிருந்து தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு தூக்கி போட்டார்கள். அங்கேயும் கத்தரிச்சாருங்க கூட இருந்தார். அப்ப எவ்வளவு விசேஷித்த ஜனம் யோசிச்சு பாருங்க. நாம் டிராவல் பண்ணும்போது நம்மோடு பஸ்ல வருகிறார், எங்க போறோமோ நம்மோடு கூட வருகிறார். எல்லா இடத்திலையும் எவ்வளவு பேர் பெற்று வாக்கியவான்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ தண்ணீரை கலக்கும் பொழுது எங்க இருப்பேன்? கூட இருப்பேன். கைவிட்டு போயிருவேன். தண்ணீரை கலக்கும் கூட இருப்பேன்ப்பா. நண்பர்கள், உயிருக்கு உயிரான நண்பர்கள், உன் கூட இருப்பேன், உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்னா சொல்லலாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? ஆபத்து நேரத்தில் கைவிட்டுருவாங்க. சின்ன பிள்ளையில படித்த கதை ஞாபகம். 2 நண்பர்கள் மிக உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள். உனக்கு ஒன்னா எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்னா உனக்கு ஒன்று அப்படின்னு வந்தவர்கள். அப்படியே போயிட்டு பொழுது எதுக்கு ஒரு கரடி வந்துச்சான். கரடி வந்ததில் ஒருத்தனுக்கு மரம் ஏறி தெரியும், ஒருத்தனுக்கு என்ன செய்ய மரம் ஏற தெரியாது. ஒருத்தன் வேகமாய் மரத்தில் ஏறி மேலே போய் உட்காந்துட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், அவனுக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க, செத்தவனை போல கடந்தா ஒன்றும் என்ன செய்யாது, செத்தவனை போல விழுந்துட்டான். இந்த கரடி அவன் செத்தவனை போல பக்கத்தில் வந்துச்சு. வந்து மோந்து பார்த்துச்சு, காது பக்கத்தில் போச்சு, என்ன போயிடுச்சு, பார்த்துட்டு செத்துவான் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மூந்து இறங்கி வந்தான். பெரியவன் அவன் இறங்கி வந்தான். டேய் கரடி, உன் காதில் என்னமோ சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சுன்னா, உன்னை மாதிரி நண்பன் கூட இனி சேரவே கூடாதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னானா. ஆபத்தில் விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு தண்ணீரை கலக்கும் பொழுது என்ன செய்வாராங்க? கொடுவார். அதனால தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தீமை வந்தாலும் இந்த தேவனுக்கு ஒப்பான தேவன் ஒருவர் இல்லப்பா, இவரை நாங்களுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஜீவனே போனாலும் நாங்கள் வைத்த காலை முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். எரிகிற அக்னி சுடுகளை தூக்கி போடப்பட்டார்கள். அவர் நடுவில் ஒருவராய் அவர் வந்தார். ஹல்லேலூயா. யோசிப்பாரு, இதற்கு ஒப்பான தேவன் யார்? யோசிப்பார். இப்பேற்பட்ட ஜனமாய் நம்மை விசேஷித்த ஜனமாய் தேவன் வைத்திருக்கிறார். தாவீது காட்டிலிங் மலையில ஒன்று தாவீதோட இருந்தான் வாசிக்கிறோம். இருந்து போனதெல்லாம் காப்பாற்றினார். ரசிக்கிறோம். கடைசியா சொன்ன மல்கியா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 16. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறதுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரா? ஒரு டைரி வச்சிருக்கிறார். யோசிப்பார். ஞாபக புத்தகம் அதில் எழுதி வைக்கிறார். என்னென்ன செஞ்சிருக்க எல்லா காரியம். சில நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு ஒண்ணுமே வரலையே. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் மறக்கிற கர்த்தர் அல்ல. அப்படி மறதி வந்தாலும் அங்க என்ன வச்சிருக்கிறார்? இப்ப ஒரு ஞாபகத்தை வச்சிருக்கிறார். ஒரு யோசிக்கலாம், அப்படி எப்படி ஞாபகத்தில் இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற செல்போனில் ஜிபி, ட்ரில்லியன் ஜிபி அப்படின்னு எத்தனை ஞாபகம் இருக்கு. மெமரி மனுஷன் கண்டுபிடிச்சதில்லை. மனுஷன் கண்டுபிடிச்சதே எவ்வளோ ஞாபகம் வைக்கணும்னா கர்த்தர் எவ்வளோ ஞாபக சக்தி உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் புக்கை எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். யார் நீங்க செய்த நன்மையை பார்க்காம இருக்கலாம், உடைய கிரியை யாரு பார்க்காம இருக்கலாம். நீங்க செய்த நன்மையான காரியங்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். எது தெரியுமா? ஒன்னு ரீபே பண்ண போகிறார். ஒரு என்ன பண்ணாரு? ரீபேயே ஜிபே மூலமா பண்ணுவார். சரியா? உங்களுக்கு பண்ணி வைப்பார் ஆண்டவர். நமக்கு எல்லா அறிமுகமான சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாள் வேணாம். ஆனால் நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதிருப்போமாக. ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். நம்ம நன்மை செய்கிறோம், அவங்கள்ட்ட நன்மை வரும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விதைக்கிறோம், அதுக்கான அறுவடையை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வாராங்க? தருவார். எழுதி வைத்திருக்கிறார் என்னென்ன செய்திருக்கோம், எப்படி 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 எப்படி. எஸ்தரின் புத்தகத்தை நமக்கு தெரியும். எஸ்தர் ராஜாத்தியாய் மாறின நேரம் முர்தேகாய் வேலைக்காரனை போல வாசல் அமர்ந்திருக்கிறான். ராஜாவை கொல்லும்படியாய் 2 பேர் தீர்மானிக்கிறார்கள். முர்தேகாய் அறிகிறான். எஸ்தர் வசமாக சொல்லி அனுப்புகிறான். அதை பார்க்கும் பொழுது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 2 பேரையும் கொண்டான். ஆனால் முர்தேகாய்க்கு பதில் நன்மை செய்யல.
செய்யப்படவில்லை. இப்போ நம்ம மொர்தெகாய் என்ன சொல்லியிருப்போம்? ஊர் ஊராக சொல்லியிருப்போம். நீங்கள் ராஜா உயிரோடு இருக்கிறது யார் மூலமாக தெரியுமா? ஏன் நீங்கள் நம்ம சிலர் சொல்லுவோம், அவன் வாழ்ந்திருக்கிறது யாரால் தெரியுமா? நான் தான் பண்ணேன், என்னால் தான் பப்ளிசிட்டி பண்ணிடுவோம். மொர்தெகாய் சொல்லலை. அவன் எப்பயும் போல வாசலில் உட்காந்துருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். எப்பயும் போல ராஜா அரண்மனை வாசல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை தூக்குன்னு தூக்கி ராஜா எல்லாம் உயர்த்தின பிறகு அதுக்கு பிறகு வீட்டு வாசல் அங்கே தான் ராஜா நேரம் தான் வந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும். இதற்கிடையில் ஒரு பெரிய சூழ்ச்சியை ஆமான் செய்வதை பார்க்கிறோம். இந்த மொர்தெகாய் நமஸ்கரிக்கலை, வணங்கலை. அவனுக்கு தெரியும் இவன் ஆகானியன், அமலேக்கிய வம்சத்தை சார்ந்தவன். இந்த அமலேக்கியருக்கு நான் நினைச்ச மாட்டேன், அடிபணிய மாட்டேன். அதான் மொர்தெகாய் செய்த காரியம். அமலேக்கிய சந்ததியை சார்ந்தவன். ஆண்டவர் சொன்ன அமலேக்கியனை கொல்ல வேண்டும் சொல்லியிருந்தார். இந்த அமலேக்கியனாகிய ஆகானுக்கு நான் கீழ்ப்படிய போறதில்லை, இவனை ஏனானே நமஸ்கரிக்க வேண்டும் என்கிற தேவன் உள்ள வைராக்கியத்தினால்தான் அவன் எழும்பி அவனை வணங்கலை. அதனால யூதகுலம் முழுவதும் அழிக்கப்படுவதற்கு திட்டம் போட்டதை பார்க்கிறோம். இப்ப ஆமான் என்ன செய்கிறான்? பெரிய மதிப்பு, ராஜ அரண்மனையில் பெரிய மதிப்பு, அரண்மனையில் விருந்து. இப்ப மொர்தெகாய் என்ன செய்யணும்? தூக்க போடணும். அவருடைய மனைவி, அந்த அம்மா பேர் என்னது? பரவாயில்ல, ஆம்பளை பேரை ஞாபகம் இருக்கனால எல்லாம் வச்சிருக்கீங்க. அவர் நண்பர்களும் ஆமாச்சாமியை போட்டு தூக்கு மரத்தை தூக்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே தூக்கு மரத்தை செய்ய ராஜாவுக்கு என்ன வர மாட்டேன்னு சத்தமாக சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் சிலருக்கு தூக்கம் வர விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற காரியம் தூக்க விடலை, என்னவோ பண்ணி பார்க்கலாம். கடைசியில் கொண்டாப்பா அந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபகத்தை கொண்டா வாசி. அப்படியே வாசித்து வரும்பொழுது மொர்தெகாய் இந்த தேதியிலே ராஜாவை உயிரோடு பாதுகாத்தான் என்று எழுதப்பட்டது. உடனே ராஜா கேட்டான், இவனுக்கு ஏதாவது நம்ம செஞ்சோமாப்பா தெரியலையே, பாரு. ஐயோ ஒண்ணுமே செய்யப்படல ராஜா. அப்பதான் கரெக்டா தூக்கு போறதுக்கு யார் வந்திருக்கா? இப்ப வந்து கதவை தட்டுறான். தெரியும் யார் பண்ணிக்கிறது? ஆமான். அவன் பார்த்தான், சரி அப்ப சரியான ஆள் தான் ஆமான். பாப்பா ஆமானே, ராஜா விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஒன்னே மனுஷன் இப்போதைக்கு யார ராஜா என்ன வச்சிருக்கிற, உயர்ந்த மேல வச்சிருக்கிறாரு, என்னத்தான் வச்சிருக்கிறாரு, கரெக்டா நான் வந்தோடனே கேட்கிறேன்னு சொல்லி பெரிய பட்டியலை பண்ணிட்டான். தூக்க மரத்தில் தூக்கப்பட வேண்டிய மொர்தெகாய் தேசமெங்கும் தூக்கி செல்லப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஞாபக புத்தகம் டைம் ஒரு நாள் பிந்தி இருக்குமானால் மொர்தெகாயின் உடம்பு தூக்கத்து மறந்துட்டாச்சு. மறுநாள் ராஜாவாசம் ஐயோன்னு சொல்லி கதறி பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க. தேவன் அவருடைய கால அட்டவணையின்படி எல்லாவற்றையும் சரியாய் நடத்துவார். நீங்க என்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க எல்லாம் தெளிவு வச்சிருப்பார். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கான பிரதிபலன் நினைச்சுவா அடைவாய் வச்சிருப்பார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட சீஷன் நாமத்து நிமித்தம் அதை கூட ஆண்டவர் கணக்கில் வச்சிருப்பார். ஆனால் நாம் செய்த நன்மையான காரியம் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போக வேண்டாம். நம் விசேஷம் என்ன செய்யறதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், கூட செய்வார். கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நமக்காகவே ஒரு டைரி வச்சிருக்கிறார். அவர் யோசிப்பார். நம் விசேஷித்தவர்கள், நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கலும் மேலானவர். இஸ்ரவேலின் தேவன், அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் ஆராதிக்கிற ஜனம் அது பாக்கியம் உள்ளது. எப்படின்னா முதல்ல சொல்லுவாங்க. அப்ப முதல்ல என்ன சொன்ன சொல்லுங்க? பெயர் சொல்லி அழைக்கிறார். இரண்டாவது, இங்கேயே மறந்துருச்சுன்னா வெளியே உணவுன்னு எவ்வளவு மறக்கும். இரண்டாவது என்ன செய்வாரு? தலைக்கிற முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அடுத்து நடைகள் எல்லாம் என்ன செய்வாரு? தெரியும், அலைச்ச தெரியும். அடுத்து கண்ணீரெல்லாம் துருத்தில என்ன வச்சு கணக்கு வச்சிருக்கிறார். அடுத்து கர்த்தர் கூட இருக்கிறனால விசேஷம்.
கூட இருக்கிறதுனால விசேஷனம். அடுத்து கடைசியா நமக்கு ஒரு ஞாபகத்தை வச்சு எழுதிட்டு இருக்கிறார். ஆகவே நாம் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் யார் இருக்கார்கள் இல்லையோ, இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளும். இந்த ஆண்டவரை நாம் எவ்வளோ சந்தோஷமாக பின்பற்றணும், இந்த ஆண்டவரை எவ்வளோ அதிகமாக நாம் பிரியப்படுத்த வேண்டும், இந்த ஆண்டவருக்கு எவ்வளவா அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கடமையான ஒரு வாழ்க்கையாக வேண்டாம். என் மேலே இவ்வளவு அக்கறையாக இருக்கிறாரு, கர்சனையாக இருக்கிறாரு, என்னை ஆசிரியப்பார், இந்த ஆண்டவரை போல விசேஷ ஒன்று வேறு இல்லை, அவரை நான் ஆராதிக்க முடியா, எனக்கு ஆண்டவருக்கு இருந்தாரு நான் பாக்கியம் உள்ளவன்னு சொல்லி ஒரு நன்றி நிலையத்தோடு கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தரை ஆசிரியப்பார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா நீ என்னோடு அருவதினா. வருவோமா? தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா நீரம் ஏதினா நீ என்னோடு இருப்பதினா, ஏதினா ஏதினா எல்லா கரணம் தேடி பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலே சொல்லுது, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதையாட்ட பகரெல்லாம் தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். இந்த காலவெளியிலே தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசேஷித்தவர்கள், தேவனுக்கு என்று சொந்த சம்பத்தா இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை நம்மை குறித்த தாழ்வு மனப்பான்மை நீங்கட்டும். யார் நம்மை குறித்து என்ன சொன்னாலும், அசட்டாய் எண்ணப்பட்டிருந்தாலும், புறக்கணித்து தள்ளப்பட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில மற்றவனை மதிக்காமல் போனாலும், தேவனுடைய பிள்ளையே வாழ்க்கை எல்லா கவலை எழுதிட்டு நான் தேவனுக்கு நான் விசேஷித்தவர்கள், என்னை தேவன் விசேஷித்தமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லு. நம்முடைய இல்லத்தில் சந்தோஷத்தோடு இருக்கும். எல்லாம் சென்று பாட போகும். மேகஸ்தனம் வெள்ளம் தலை பாடி முடிக்க போகிறோம். ஆண்டவரே, நீ என்னோடு கூட வருவதனால விசேஷப்பா. ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் மேலான பாதுகாப்பதப்பா. வெளிச்சம் காட்ட தூதர்கள் முன்னால போறாங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் பாட எல்லா கரங்களை தட்டி மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காட்ட பகரெல்லாம் கூட சொல்லுது. எல்லாம் பாதை காட்ட பகரெல்லாம் அன்பான தேவன், அன்பான தேவன், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நான்
இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒப்பான தேவர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் கர்நாட்டில் தியானித்து, ஆண்டவரே இஸ்ரவேலை கர்த்தரை தெய்வமாய் கொண்டு செல்லும் பாக்கியம் சொன்னீரப்பா. பெரிய பாக்கிய தேவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை விஷயமுடைய பார்வைகளை விசேஷித்தமாய் வைத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது அக்கறையாய் அன்புள்ளவராய் எங்களோட நெருக்கமான உறவை ஏற்படுத்தாய் பெயர் சொல்லி அழைக்கிறீரப்பா. எங்க மீது மிக அக்கறையுள்ளவராய் இவருடைய தலைமுடிகள் எல்லாவற்றையும் அண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அலைச்சலுக்கு எல்லாவற்றையும் பார்த்து அதற்கேற்ற பிரதிபலை கொடுப்பதற்கு போதுமான தேவனாக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கண்ணில் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் நீ மாற்றப் போகிறீர் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் விட்ட கண்ணீருக்கு நீ பதில் தரப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த கிரியை எல்லாவற்றையும் ஞாபகத்தில் எழுதியிருக்கிறீர்களப்பா. ஜெபங்கள், நாங்கள் கற்ப காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதி எல்லாவற்றுக்கும் நீ பிரதிபலை தரப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு வைத்து துதிக்கிறோம்ப்பா. அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவரையும் எங்களோடு கூட இருப்பேன் சொல்லி எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் யாரையும் அல்லாவிட்டாலும் எங்களோடு இருக்கிறப்பா. அப்படிப்பட்ட விசேஷித்த ஜனமாயிருக்கிறீர். மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன நினைக்கிறாள் என்பது அல்ல ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறாள் என்பது அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறீர் என்பதை எங்களை கருத்திலே கொண்டு எல்லா தாழ்வு மனப்பார்ந்து விடுதலையாகி எல்லா மனத்தாழ்வுகள் ஆண்டவரே, எல்லா அதைரியங்கள் எல்லாவற்றையும் வந்து பார்வை விசேஷித்தவர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டு இன்னும் இடத்தில் அதிகமாய் அன்பு கூற இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல தேவரில் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்பட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில், பரீட்சை எல்லாவற்றையும் கத்த புறப்படும். இரண்டாவது மாலை பவிஷ்யத்தை கத்த பொறுப்படுப்பீராக. சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளி தேசத்தில் வெளி மாநிலத்துக்கு எல்லா பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கத்த ஆசிரியம். உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏற்கும் என்னை அணுகாது, ஏற்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏற்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம்